ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி உடனடியாக செய்யக்கூடிய இனிப்பு அப்பம். நம்ம இந்த கார்த்திகை தீபத்துக்கு இப்படி உடனடியாக செய்யணுன்னா இதே மாதிரி செய்து பாருங்கள். ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்பட வேண்டாம், சீக்கிரமாக செய்திடலாம். ரொம்ப ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இந்த இனிப்பு அப்பம் செய்யறதுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழம் வேணும். நான் மீடியம் சைஸில் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் பழமாக இருந்தால் 1 எடுத்துடுங்க. நான் 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு இல்லைன்னா இடியாப்பம் மாவு எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தி எடுங்க, கொஞ்சம் நிறைய இருக்கும். இந்த பழம் 2 பழம் சேர்க்கறதுனால நல்லா அழுத்தி மாவு எடுத்துடுங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு 1/4 கப்பு குறவா தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடுங்க. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது ஒரு சைடில் இருக்கட்டு. இப்போ 1 கப்பு அரிசி மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம் பொடிச்சு எடுத்துருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 1/4 கப்பு கொஞ்சம் குறைவாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. நல்லா கரைஞ்சி நுரைச்சி வரணும். பாகுனி ஒன்றும் பார்க்க வேண்டாம். 1/4 கப்பு கொஞ்சம் குறைவாக தண்ணியில் கரைஞ்சால் போதும். பாருங்கள், இப்போ இது அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே இருக்கட்டு. நம்ம இப்போ மாவில் ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, இப்போ நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளைப்பாகுவை அதில் விட்டுருவோம். சூடாட்டே விட்டுருங்க. உடனே நல்லா கரைச்சி விட்டுருங்க. கரெக்டான அளவு தான் தண்ணி. 1/4 கப்பு கொஞ்சம் குறைவா. அதே போல் வாழைப்பழத்துக்கும் நீங்கள் 1/4 கப்பு கொஞ்சம் குறைவா விட்டு அரைச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம அரைச்ச வாழைப்பழத்தை இதில் விட்டுருவோம். பாருங்கள், இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். பாருங்கள், இட்லி மாவு பக்குவத்தில் இருக்கணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். அப்படியே உங்களுக்கு மாவு கொஞ்சம் தண்ணி போல் ஆகிட்டோன்னா 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு இருந்தால் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இதில் 2 பிஞ்சு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நெய் போடுறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். அதே போல் பேக்கிங் சோடா போட விருப்பம் இல்லைன்னா ஒரு 2 இல்லைன்னா 3 மணிக்கூர் அப்படியே ஊற விட்டுருங்க. ஊற விட்டால் நல்லா பொங்கி வரும். நல்லா அப்பமும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கேன். நம்ம எண்ணெய் காயதுக்குள்ளே, நம்ம எண்ணெயெல்லாம் வச்சு காய்ச்சி வரதுக்குள்ளே நம்ம இதை வச்சுருவோம். பாருங்கள், கொஞ்சம் இறுகி வந்திருக்கு. நம்ம பச்சரிசி மாவு நல்லா காய்ச்ச பச்சரிசி மாவு சேர்த்ததுனால அப்படி நல்லா கெட்டியாக வரும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துடுங்க. இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். நம்ம ஈர அரிசியாட்டு அரைச்சதுன்னா இவ்வளவு கட்டியாகாது. இப்போ நம்ம எண்ணெயை அடுப்பில் வச்சாச்சு. அது காய்ச்சி வந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு துளி மாவை விடுவோம். அது மேலே வந்த உடனே நல்லா காய்ச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு கரண்டி மாவை விடுவோம். பாருங்கள், இப்படி மேலே எலும்பி வந்த உடனே கொஞ்சமாக எண்ணெயை மேலே விடுங்க. நல்லா மேலே வரும். திருப்பி போடுங்க. நல்லா செவந்து வந்து வரணும். அங்கே திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா பஞ்சு போல் இருக்குது. பாருங்கள் எப்படி. பாருங்கள், அடுத்த மாவையும் விட்டு காணிக்கையும் பாருங்கள். உடனே எலும்பி வரும். நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு ஒரு 2 மணிக்கூர் 3 மணிக்கூர் ஊற வச்சு சுடுவீங்கன்னா இதோட நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்பத்தை இதையும் திருப்பி போட்டு நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுங்க. அப்படின்னா தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். நல்லா செவந்து வரட்டு. இப்படி பாருங்கள். இப்போ நம்ம இதையும் எடுத்துவோம். இதே போல் எல்லாம் சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நான் சுட்டு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டான, நல்லா சூடாக இருக்குது, நல்லா சாஃப்டான அப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதை முன்ன பிச்சு காணிக்கும் பாருங்கள். இல்லை நல்லா சாஃப்டாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.